அனைவருக்கும் வணக்கம். கரெக்டாக இருக்கண்ணே? இந்த பாலு கொஞ்சம் இருக்குண்ணே. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் வி. சேகர் அவர்கள் ஒரு 10-15 படம் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் நல்ல கருத்து சொன்ன படங்கள், குடும்பத்துக்கு தேவையான படம், நாட்டுக்கு தேவையான படங்கள் தான் சொன்னார். அது எல்லாத்தையும் விட இன்றைக்கி பேசின பேச்சு இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டிடுச்சு. அது 15-16 படத்தை சொன்ன கருத்தை விட இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக பண்ணது டிரெக்டர். இதெல்லாம் தமிழன் கேட்டுட்டு போயிடக்கூடாது, காதில் கேட்டு மனசை இறைக்கணும். அந்த மாதிரி கருத்துக்கள். அப்புறம் சொன்னார், நான் வாடகைக்காரில் இறங்கினார். நல்ல படம் எடுத்து தான் அப்படி தான் கஞ்சா கடத்துகிற மாதிரி, படமும் தண்ணடிச்சுக்கிற மாதிரி, ஒரு 100-200 கொலை பண்ணுற மாதிரி இல்லை படம் முடிந்தால் இன்றைக்கி ஒரு 2 கோடி மதிப்புள்ள கார் இறங்கியிருப்பிய. நம்ம பண்ண பாவம் நல்ல உடம்பா எடுத்துட்டோம். அடுத்த படம் பண்ணும்போது உஷாராடுங்க. இங்கே மாஸ்டர் தினேஷ், நான் மாஸ்டர் சொல்லிட்டேன்னா பரவாயில்ல. இந்த ஒயிட் சட்னி சொல்லும்போது சீமான் அண்ணன் பார்த்தாரு, தேங்காய் சட்னி சொல்லு அப்படின்னாரு. க்ரீன் சட்னி அப்படிங்கும்போது அண்ணன் ஒரு லுக்கு விட்டார், புதினா சட்னி சொல்லியா? அதெல்லாம் ஓகே தான். தினேஷில் இஸ் இருக்கே, சட்னியை மாற்றிடலாம், இஸ் அவுட் மாற்றுறது. அது மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டர், இந்த ஸ்ரீ அப்படி மாற்றின கேட்டுங்கம்மா அண்ணன்ட்ட. நிறைய பேர் இஸ் ஸ்ரீலாம் தர்றோம். நம்ம அண்ணன் மாதிரி அது எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றணும் போல இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் நீங்கள் தனியாக சங்கம் வச்சிடலாம் போல இருக்கு. அது ஒன்று தான் இங்கே கம்மியாக இருக்குது. ஏற்கனவே எத்தனை சங்கம்னு இருக்குது, ஒன்று டெய்லர் வந்துருக்கு. இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும் போல இருக்குது. அத்தனை ப்ரொடியூசர் இருக்குது. ஒன்று சொல்லணும், இங்கே சில பார்ட்னர் வருவாங்க, 2 தயாரிப்பு இருப்பாங்க, சேர்ந்து தயாரிப்பாங்க. ஃபஸ்ட்டு பூஜையில் பார்த்தா அவருக்கு மாலை போட்டு, இவருக்கு மாலை போட்டு கொஞ்சம் குலாவி அப்படின்னு படம் ஆரம்பிக்கும். போக போக பார்த்தா நம்மளை கூட இருக்காங்கல்ல, ஒரு தயாரிப்பில் வருவார். அப்போ இயக்குனர் நல்ல மூடில் இருப்பார், இதாக இருப்பார். தயாரிப்பு வந்தவுடனே அவர் வணக்கம் எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவார். அடுத்து இன்னொரு புதுசா பார்ட்னர் வருவார். பார்ட்னர் இருக்குன்னு தமிழில் பங்குதாரர். அண்ணன் மன்னிச்சிருக்கண்ணே, நீங்கள் நிறைய மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கோம், இது வேறு வழி இல்லை. பங்குதாரர் வருவார். அப்போ அந்த இயக்குனர் அந்த ஷார்ட் வைக்கிற அதில் மூடில் இருப்பார். தயாரிப்பு வரும்போது வணக்கம் சொல்லுவார், வணக்கம் சொல்லிட்டு போயிடுவார். கூட சொல்லுவான். அவர் வரும்போது டைரக்டர் எந்திரிச்சு வணக்கம் சொன்னார், நீங்கள் வரும்போது உட்காந்து சொல்கிறாரு, கொஞ்சம் ஏறும். மறுநாள் இந்த ஃபஸ்ட்டு பங்குதாரர் ஃபஸ்ட்டு வருவார். கதாநாயகி, சார் வணக்கம் சார், சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டோம்மா. அது இன்னொரு பங்குதாரர் அப்புறம் வருவார். அந்த அம்மா இப்போ டைலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வசனத்தை மன்னிக்கணும்னே, எத்தனை மணிப்புன்னு அப்படிலாம் லிஸ்ட் போட்டுப்போம். வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் வருவார். அவர் வணக்கம் சொல்லுவார், சார் அவன் கூட சொல்லுவான், சார் அவர் வரும்போது என்ன சார் சாப்பிட்டீங்களா அப்படிச்சு, நீங்கள் வரும்போது சாப்பிட்டு கேட்கல சார். இப்படி டெய்லி ஒரு பிட்டை போட்டு படம் முடியும் போது பெரிய சண்டையாயிரும். ஃபஸ்ட்டு பங்குதாரர்கள் கடைசி சண்டைதாரர்கள் ஆயிடுவாங்க. 2 பிடிச்சிருக்கு இந்த கதி. நீங்கள் எத்தனை பிடிச்சிருக்கீங்க? இதுவே பெரிய சாதனை கௌதம் சார். நீங்கள் உண்மையே இந்த படைங்கிறது என்னன்னா, இத்தனை பிடிச்சிருக்காங்கல்ல, இது ஒரு படை தான். தயாரிப்பு படை, இந்த படையாண்டு மாவீரன் தான் கௌதம். கௌதம் சார் நான் அப்பப்போ வியந்து பார்ப்பேன். ராவணன்னு ஒரு படம் மன்சூரிகன் தயாரித்து அவரே ஹீரோவாக பண்ணார். அதுக்கு நான் ஒரு சில வசனம்லாம் எழுதினேன். அப்போ அவுட்டு ஷூட்டிங் போகும்போது ராமதாஸ் தான் இயக்குனர். அப்போ தம்பி நீங்கள் வாங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணுறதுனால நான் வர முடியாதுன்ட்டேன். அப்போ டக்குன்னு கௌதம் சார் தான் கூப்பிட்டு போனார். அப்போ தான் அறிமுகம். ஆனால் அப்போல்லாம் இப்படி இல்லை, ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப சாது. நானே ரொம்ப கம்மியாக பேசுகிற ஆள்.
நான் 10 வார்த்தை பேசினா 2 வார்த்தை பேசுவார். நான் நினைப்பேன், இவர் என்ன எப்படி இருக்காரு, இவர் எப்படி அசைட்டை ஒர்க் பண்ண போகிறாரு, டவுட் பட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தா மிகப்பெரிய போராளியாக இருக்காப்புல. எங்கெங்கேயும் செயினை கட்டுறாப்புல, பூட்டை போடுறாப்புல, எட்டு வைக்கிறாப்புல. இன்னொன்று என்கிட்ட காப்பி வாங்காமலே ஒரு விஷயம் பண்ணிட்டாப்புல. தமிழ் பேரரசு கட்சி. நீ பேரரசு கேட்கணும் வைக்கக்கூடாதா? நீங்கள் தமிழ் வைக்கிறதுக்கு அண்ணன் கேட்டுக்கலாம், தப்பு, ஓகே. பேரரசு என்னோட காப்பி வச்சு நீர் காப்பி வச்சு பெரிய பிரச்சனை இருக்கு இன்னைக்கு. ஆமாம், என் பேரையே முடிக்கிட்டாப்புல. இருந்தாலும் தமிழ் வச்சுருக்கனால ஓகே முடிச்சு விட்டுலாம். இங்கே தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு தமிழ் பேர் வைக்கிறே பெரிய சாதனை. அவர்களே மாவீரன். இங்கே நாம் தமிழ் கட்சி வச்சுருக்காருல, அவர் மாவீரர். அடுத்து தமிழ் பேரரசு வச்சுருக்கீங்க, நீங்களும் மாவீரர் தான். ஏன்னா இங்கே தமிழ் சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்புறம் இங்கே அடிக்கடி பார்த்தா சோழ வம்சம், சோழ நாடு அடிக்கடி வார்த்தை வருது. சோழ நாடு அது வரலாறு, ஆனால் இன்னைக்கு அது தமிழ்நாடு. பாண்டிய நாடு அது வரலாறு, இன்னைக்கு அதுவும் தமிழ்நாடு. சேர நாடு அது வரலாறு, இன்னைக்கு அது தமிழ்நாடு. அதுபோலத்தான் திராவிடம் என்பது வரலாறு, தமிழ்நாடு என்பது நிதர்சனம், இன்றைய நிகழ்வு. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு இதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடாச்சு. ஆனால் திராவிடம் என்பது பிரிஞ்சது. சேர சோழ சேரது சேர்ந்தது. திராவிடம் என்பது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா பிரிஞ்சு நம்ம தமிழ்நாடு ஆகிட்டோம். அதனால் இன்றைக்கி இது தமிழ்நாடு. இன்றைக்கி சீமானண்ணன் இந்த படத்துக்கு வந்திருக்காருன்னா ஒரு திரைப்பட இசை விட்டு வந்திருக்காரா? இல்லை. கௌதம் ஒரு இயக்குனர் நண்பர் அப்படி வந்திருக்காரா? இல்லை. கௌதம் என்பவன் தமிழ் பற்றாளன், தமிழன், எங்கே தான் தமிழை பற்றி பேசுகிறவன். அந்த தமிழ் உணர்வோடு தான் நிச்சயமாக வந்திருக்காரு. இந்த படத்தில் ஒரு டைலாக் வந்துச்சு, நம்ம பாலமுரளி வரும்போது தான் வசனம், வாங்க நீங்கள் வாங்க அறிமுகம் வாங்கி முடிச்சுட்டு என்கிட்ட ஏறுங்க. தமிழ் வசனம் எழுதிட்டு தமிழ் கடன் என்ன இருக்கும். நண்பர் பாலமுரளி வருமா இந்த படத்துக்கு ஒரு தான் வசனம். பல இடங்களில் கைது கட்டணும் சார். அது என்ன சொன்ன டைலாக் தான். தமிழை 3 இடத்துல தான் திருப்பி அடித்தான் அப்படின்ட்டு. சந்தனக்காடு, முந்திரிக்காடு, அள்ளிக்காடு. இந்த இடத்துல திருப்பி அடித்தான். பல இடங்களில் திருப்பி அடிக்காமல் இருக்கிறது வீரம் இல்லாமல் இல்லை. தமிழனுக்கு வீரத்தை விட பொறுமை ஜாஸ்திங்க, பொறுமை அதிகம். அந்த பொறுமை காரணமாக பல இடங்களில் அடிக்காமல் இருக்கான். இல்லை நல்ல வசனம் வந்துச்சு, பாடலில் ஒரு வரி வந்துச்சு, தமிழினம் உலகிலே அதான் மூத்த குடி, தமிழ் மொழி தான் எல்லா மொழிக்கும் தாய்மொழி, முதல் மொழி. நம்ம தான் வரி பேசிட்டே இருக்கோம். தமிழ் மொழி எல்லா மொழிக்கும் மூத்த மொழி அப்படிங்கிறத ஒரு பஞ்சாபிக்காரன் ஒத்துக்காமல் இருக்கலாம், ஒரு குஜராத்துக்காரன் ஒத்துக்காமல் இருக்கலாம், ஒரு மகாராஷ்டிரா ஒத்துக்காமல் இருக்கலாம், ஹிந்தி பேசுகிறேன் ஒத்துக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மலையாளம் ஒத்துக்காமல் இருக்கலாமா? ஒரு தெலுங்கு ஒத்துக்காமல் இருக்கலாமா? ஒரு கன்னடம் ஒத்துக்காமல் இருக்கலாமா? இங்கேருந்து பிரிஞ்சவங்கதாயா நீங்களாம். நீங்களே இதை ஒத்துக்க மாட்டீங்கன்னா அப்போ அவன் கூட ஒத்துக்குவான். கமல் சார் அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனம் இருக்கும். ஆனால் முதல் முறையாக ரொம்ப மதிக்கத்தக்க போற்றத்தக்க ஒரு விஷயம் சொன்னார். அது உண்மை சொன்னார், பலரை சொன்னார். தாய்மொழி வந்து பிரிந்தது தான் கன்னடம்னார். உண்மைதானே? இதுதானே எல்லாம் படிச்சிருக்கோம். இதற்கு எல்லாரும் அதான் சொல்லியிருக்காங்க. அது பொறுத்துக்க முடியல இங்கே. ஆனால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டார். அவரை பாராட்டணும், உங்கள் கையெழுத்து மூலிமா அவரை பாராட்டணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே அரசியல் இல்லை, மதம் இல்லை, ஜாதி இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு தமிழுக்காக கொண்டு கொடுத்தானா அவன் பின்னாடி நம்ம நிற்கணும் சார். விசிஎஸ் சார் சொன்னார், இப்போ தான் ரொம்ப லேட்டாக தான் கமல் சாருக்கு தமிழன்ட்டு ஞானம் வந்துருக்குன்ட்டு.
அது எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன ஆமாம்மா, டார்ச் வச்சு உடச்சவர் தான் அவர். என்ன அதனால் அது ஒரு போல சொல்லிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்கோம்னா, தமிழ் நான் தமிழன் அமைச்சிருக்கேன், நான் தமிழன் அப்படி தான் சொல்லுவேன். என் மொழி தான் மூலமொழி எல்லாத்துக்கும். நான் தமிழன். நான் தமிழனுங்கிற வார்த்தை என்றைக்கு வாயிலிருந்து வருதோ அன்னைத்தை வீச சொன்னது உண்மை. நீங்கள் திராவிடம் சொல்லிவிட்டுலாம் போய் பூசி கூடாது. அது சீமானண்ணன் வந்திருக்காரு. சீமானண்ணன் இன்னைக்கு அரசியல் கட்சியில், சினிமாவில் சரி, சினிமாவில் சிலர் தான் தமிழுக்காக வாழ்கிறாங்க, தமிழுக்காக போராடிக்கிருக்காங்க. அப்படி ஒரு தமிழில் யாருக்கும் உணவே இல்லை. சொன்ன மாதிரி அவன் கரெக்டாக கணிக்கிறான். யார் கன்னடத்தில் கணிக்கிறான். யாரை ஈசே சார் வந்து நான் தமிழ் சொல்லும்போது முட்டாள்ட்டான். அதை நம்ம உணரணும். நான் சொன்னது சரியா தவறா? நம்ம ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், முடிச்சிடறேன். நீங்கள் நிறைய சொன்னீங்க கவுன்சில் பற்றி. இன்றைக்கி ஆந்திராவில் திரைப்படத்துறைக்குன்னு தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, அங்கே இயக்குனர் சங்கம் இருக்குது. அங்கே சங்கத்தில் தமிழர்கள் யாருக்கும் பாதி போட்டு விட முடியாது. கனடாவில் அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, இயக்குனர் சங்கம் இருக்குது, எல்லாத்துக்கும் சங்கம் இருக்குது. அங்கே அந்த மொழி சார்ந்தவர்கள் தான் அங்கே பதவி இருக்க முடியும், இங்கே இருக்க முடியாது. கேரளா இங்கே குட்டிக்கரம் போட்டாலும் சரி, அங்கே ஒரு தமிழன் வந்து ஒரு சங்கத்தில் போய் பதவி வகிக்க முடியாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா சங்கத்துலையும் எல்லா ஆளும் இருக்கலாம். சங்கத்து மட்டுமா இருக்கும், தமிழ்நாட்டு ஆடுறவங்களாக இருக்கலாம். அது என்னைக்கு நம்மளுக்கு விழிப்புணர்வு வரும்? அன்னைக்கு வரணும். அன்னைக்கு வந்தால் தான் நம்ம தமிழனுங்கிற உணர்வு நம்ம தமிழன் வச்சு நிறுத்த முடியும். நம்ம எல்லாத்தையும் பாதித்துக்கு அவங்களை உட்கார வச்சுக்கிட்டு அப்புறம் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நின்றுடா, அது ஒன்றே உண்மைண்ணே. அந்த வார்த்தை இருக்குல்ல, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நின்றுடா. ஏன்னா அவன் கீழே இருக்கோம், அவன் மேலே இருக்கான். நிமித்தே பார்ப்போம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நின்றுடா. சூப்பர், மாலை போடு. ஆமாம் போடு, நீ விடு. என்னைக்கே நீ அவனை கீழே வச்சு நீ குடிச்சு பார்ப்ப, தமிழ்னு சொல்லடா, மற்றவனை கீழே வச்சு தலை குடிஞ்சுடா, வரணும் சீக்கிரம். நிமிந்து பார்த்து முதுகு வலிக்குது, எனக்கு எல்லாருக்கும் வலிக்குது. அந்த அது என்ன, அதுக்கு விளக்கு இப்படி ஆகி வச்சுப்போம். தலை நிமிருங்கிறாரு, நேரோடு பார்ப்போம், ஒதுங்கி நிற்போம். தமிழும் நேரோடு தமிழ் நிற்க வைப்போம், அவ்வளோதான். நன்றி, வணக்கம். இயக்குனர் திரு பேரரசு அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து உரை நிகழ்த்த 26 வயதில் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மரியாதைக்குரிய அண்ணன் கௌதமன் அவர்கள், அண்ணன் என்று சொன்னால் உள்ளபடியே அவர்களுடைய பழக்கம் என்பது நீண்ட நெடிய பழக்கமாக ஒரு அண்ணன் தம்பி உறவாக தான் இத்தனை ஆண்டு காலம் இருந்து கொண்டிருந்தது. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த படம் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய இல்லத்தில் நானும் என்னுடைய நண்பர் மரியாதைக்குரிய ராதா அவர்களிடம் அவர் அந்த கதையை சொல்லும் பொழுதே மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் வந்து சேரும், எப்பாடுபட்டாவது இந்த படத்தை எடுத்தாக வேண்டும் என்ற முடிவோடு இறங்கினோம். இன்றைக்கு இந்த படம் திரையிடுகின்ற அளவிற்கு வந்திருக்கிறது. ஆனால் பேசுபவர்கள் மத்தியில் ஒரு ஐயம் இருக்கிறது, வெற்றி அடையுமா பொருளாதார ரீதியாக? அந்த ஒரு ஐயம் உள்ளபடியே எங்களிடம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், படையாண்ட மாவீரா அப்படி என்று சொல்லும் போது அந்த மாவீரன் காடு வெட்டியாருடைய பெயர், அந்த வாழ்க்கை என்பது நிச்சயமாக இந்த படத்தை வென்று காட்டும். பல பேர் பலவிதமாக பேசுவாங்க. பொதுவாக தமிழ்ல சொல்லுவாங்க, போராடுகின்ற வரை அவருடைய பிம்பமும் சித்தரிப்பும் வேற மாதிரி தான் இருக்கும். வன்முறையாளன்வாங்க, ரவுடின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்களுடைய போராட்டம் எதை நோக்கி இருக்கிறது, அந்த நோக்கம் வெற்றி அடையும் பொழுது மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக மாற்றப்படுவார். அப்படி மாற்றப்பட்ட ஒரு கதாநாயகன் தான் நிஜத்தில் வாழ்ந்த மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள். ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஒரு நியாயம் இருக்கும். என்எல்சி என்ற பெரிய நிறுவனம் விவசாயிகளுடைய நெல்லை எல்லாம் பறித்து விளைநிலங்களை பறிக்கும் பொழுது தனி ஒரு மனிதனாக துவங்கப்பட்ட போராட்டம். மருத்துவர் ஐயா என்ற ஒரு ஆளுமை பின்னின்ற பொழுது அந்த போராட்டத்தின் வடிவு இன்று வரை அந்த என்எல்சியுடைய வளர்ச்சி திட்டமானது வர முடியாம கைவிடப்பட்டு
ஒரு மத்திய அரசாங்கம் விவசாயிகளிடம் பறித்த நிலத்தை திரும்பி கொடுத்து அதற்கான தொகையும் கொடுத்திருக்கிற வரலாறுன்னு சொன்னா இந்த படத்தில் வரக்கூடிய இந்த கதையின் பின்புலம் அது. அவர் எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க ஆரம்பத்துல. இருக்கின்ற வரை அவரை வன்முறையாளர்னாங்க. எங்களுக்கு இப்ப சமீபத்தில் ஒரு பெரிய பெரிய ஆச்சரியம். அவர் இருக்கும்போது இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமையை வந்து பேசினார். நம்ம வீட்டு பெண்கள் மீது யாராவது கை வைத்தால் அவர் தலையை வெட்டுங்கன்னாங்க. அன்னைக்கு எல்லாம் ஒரு இப்படி பேசலாமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருடன் நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன், எனக்கு சட்டமன்ற தலைவராக இருந்தார். ஏன்னா அந்த நிகழ்வை வந்து நான் நினைவு கூற வேண்டும் என்று எனக்கு கூட இருந்தவன். அன்னைக்கு சட்டமன்றத்தில் அத்தனை கட்சிகளும் அவர்களை எதிர்த்து பேசிச்சு. என்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பேசுறாருன்ட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாகுபலி என்ற ஒரு படம் வந்தது. நிஜத்துல சொன்னவன் வன்முறையாளர் ஆயிட்டான். பாகுபலி என்ற படத்துல இதே டைலாக் அங்க இருக்கக்கூடிய கதாநாயகர் பேசுறார். பெண்கள் மீது கை வைத்தால் வெட்டப்பட வேண்டியது விரலை அல்ல தலை என்றவன அத்தனை பேர் கை தட்டுறாங்க. ஒரே ஆச்சரியம். நிஜத்தில் சொல்லும் போது அவர் ஒரு வன்முறையாளராக சித்தரிக்கப்படுகிறார். சினிமாவில் வரும்போது கதாநாயகனாக இருக்கிறார். அந்த நோக்கம் உண்மை என்று என்றைக்கு புரிகிறதோ அன்னைக்கு அவர் நிஜத்தில் வாழ்ந்த ஒரு கதாநாயகனாக மாறுவார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு படம் நிச்சயமாக வெற்றி பெறும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அது ட்ரெய்லர்லாம் இந்த முன்னோட்டமா மன்னிக்கணும். எங்களுடைய அத்தனை பேரும் பயப்படுற மாதிரி தலைமை ஆசிரியர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. தமிழ் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அதுவும் அப்படி இருக்கின்ற மாதிரி தான் இருக்கிறது. ஏன்னா அவருடைய பழக்க வழக்கம் நீண்ட நெடிய காலம். அதுவும் இல்லாம மரியாதைக்குரிய அண்ணன் கௌதமன் அவர்களை பத்தி சொல்லணும்னு சொன்னா, அனைவரும் சொன்னார் மாதிரி தமிழுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தது மட்டுமல்ல, அவர்களுடைய படைப்பை எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலும் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அவருடைய முதல் தொடர் யாரும் கை வைக்காத ஒரு தொடரை அவர் கை வைத்தார். ஆட்டோ சங்கருடைய ஒரு வரலாறு என்று ஒரு நீண்ட நெடிய தொடரை எடுத்தார். அவரது பொருளாதார ரீதியாக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த தொலைக்காட்சியில் வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த தொலைக்காட்சி என்பது மக்கள் தொலைக்காட்சி என்ற தொலைக்காட்சி. இன்று வரை மண் பயனுற வேண்டும் என்ற ஒரு தலைப்பை வைத்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களால் இன்றைக்கும் பிற மொழி சொற்கள் கலக்காமல் தமிழ் மொழியை ஊக்குவித்து பொருளாதார ரீதியாக நட்டமடைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியை தேர்ந்தெடுத்தார். மிகப்பெரிய அளவில் அது ஒரு வருமானத்தை ஈட்டு கொடுத்து. அடுத்த தொடர் சந்தனக்காடு, அதுவும் அதே தொலைக்காட்சிக்கு தான் எடுத்தார். அப்ப அவருடைய நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கமாக இருந்தது? எந்த இடத்தில் நம்மளுடைய நியாயங்களையும் கருத்துக்களையும் கொண்டு சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில் ஒருபொழுதும் அதுல பொருளாதாரம் வருதோ வருமானம் வருகிறதோ பொருளாதார ரீதியாக நம்ம வெற்றி பெறுகிறோமோ என்பதையெல்லாம் ஓரம் தள்ளி வைத்துவிட்டு நம்மளுடைய எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அது நோக்கத்தோட ஒரு உன்னத நோக்கத்தோட சென்றடைய வேண்டும் என்று அந்த எண்ணம் இருக்கிறது இல்லையா, அந்த எண்ணம் நிச்சயமாக வெற்றி பெறும். நாம் அனைவரும் அதற்கு 100% உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமல்லாமல் படத்தினுடைய அந்த பாடல்களுடைய வரிகள் ஒருபோதும் அது சிலிர்க்க வைக்கிறது. அந்த உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த முன்னோட்டமே இந்த படத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கும் என்று இந்த நேரத்தில் உறுதியாக சொந்து, தயாரிப்பாளர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய வரலாறு. மரியாதைக்குரிய நான் பேரரசர் சொல்லும் போது கூட திராவிடம் என்பது ஒரு வரலாறு, தமிழ்நாடு என்ற திராவிடம் என்பது கட்டமைக்கப்பட்ட பிம்பம். தமிழரை ஒழித்து கட்டுவதற்காக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் திராவிடமே தவிர அதுக்கு வரலாறு கிடையாது. நிஜத்தில் வாழ்ந்தவர்கள் தான் வரலாறு. அதற்கு முன்னாடி சொன்னது அத்தனையுமே வரலாறு. ஆனா திராவிடம் என்பது ஏமாற்றுவதற்காக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் அது. அந்த பிம்பத்தினால் இந்த படத்திற்கு கூட வரலாம் தடைகள். அந்த தடைகளை எல்லாம் உடைப்பதற்கு படையாண்ட மாவீரன் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய வழித்தோன்றல்கள் அத்தனை பேரும் உங்களுடன் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நிச்சயமாக வெற்றி வரும். இது மேடையில் இருக்கக்கூடிய ஆளுமைகளுடைய ஆசீர்வாதம் அனைத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.